வணக்கம். இன்னைக்கு கோல்டு, சில்வர் ஆயில் அண்ட் டிஎக்ஸ் உடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்க. அப்பதான் நாங்க வீடியோஸ் போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னைக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா நான் ஃபார்ம் பேரோல். ஓகே, ஸோ இந்த நான் ஃபார்ம் பேரோலுடைய டேட்டா வந்து நம்ம எங்கே போய் பார்க்கறது, எப்போ பார்க்கறது, எந்த வெப்சைட்டில் பார்க்கறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீழே கமெண்டில் வந்து நான் வந்து இந்த லிங்க்குடைய பார்க்குற இந்த லிங்கை வந்து நான் வந்து பின் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் அதில் போய் செக் பண்ணிக்கோங்க. சாயந்தரம் இன்னைக்கு 7 மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நான் ஃபார்ம் பேரோல் வரும். நான் ஃபார்ம் பேரோல் என்ன வரலாம் அப்படின்னா, அவங்க வந்து 164K எதிர்பார்க்குறாங்க. ஆல்மோஸ்ட் பாசிட்டிவாக தான் வரும். ஒருவேளை மார்க்கெட்டில் இது நெகட்டிவ் டேட்டாவாக வந்தால் கிட்டத்தட்ட ஒரு 8:30 வரைக்கும், நம்மளுடைய 8:30 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதாவது டாலர் வந்து டிராப்ல இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி ரெக்கவர் ஆகும். ஸோ எப்படி பார்த்தீங்கன்னாலும் ட்ரம்ப் பதவி எடுக்கிற வரைக்கும் டேட்டா அப்படிங்கிறது வந்து நெகட்டிவ் வந்தாலும் அந்த ஒரு சில குறிப்பிட்ட நேரங்களில் மட்டும்தான் அந்த டிராப் இருக்கும். அதுக்கப்புறம் மேலே போகும். பட் இன்னைக்கு எதிர்பார்க்குற டேட்டா அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் ஒரு பாசிட்டிவ் டேட்டா தான் எதிர்பார்க்குறாங்க. ஸோ ஃபோர்காஸ்ட்டுக்கு வச்சு பார்க்கலாம். ப்ரீவியஸ் அளவு வருமா அப்படின்னா சந்தேகம். பட் ஃபோர்காஸ்ட் பண்ணதை விட பாசிட்டிவ்ல தான் வரும். ஹவர்லி ஏர்னிங்கும் பாசிட்டிவ்ல வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். ஸோ இது வந்தால் கோல்டு மார்க்கெட் கீழே வர சான்சஸ் அதிகமாக இருக்கும். இந்த டேட்டா நெகட்டிவாக வந்தால் கோல்டு மேலே போகுமானா போகும். நெக்ஸ்ட் ஒரு 2 ரெசிஸ்டன்ஸில் போய் மார்க்கெட் நின்றுக்கும். ஸோ இதோடைய லிங்க் அப்படிங்கிறது கீழே கொடுத்துட்றேன். ஏன்னா ஒரு டேட்டா வந்ததுக்கு அப்புறம் நிறைய மெசேஜஸ் போடுறீங்க. இந்த டேட்டா என்ன பண்ண போகுது, இந்த டேட்டா பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ இது வந்து ஒரு காமன், நீங்களே போய் செக் பண்ணிக்கலாம். டெக்னிக்கல் வியூங்கிறத நாங்கள் இப்போ சொல்லிடுறோம். இது மார்க்கெட்டில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டாலர் இண்டெக்ஸ் பார்த்தலாம். ஸோ டாலர் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேமில் பார்க்கும்போது பாருங்க, மார்க்கெட் லாஸ்ட் வீக்கில் வந்து வந்த நியூஸஸ்க்கு வந்து ஃப்ரைடே அண்ட் மண்டேல வந்து கொஞ்சம் நியூஸஸ்க்கு மார்க்கெட் கீழே இறங்கினாலும் திருப்பி மார்க்கெட்டை மெதுவாக மேலே ஏற்றி நிறுத்திடுவாங்க. ஸோ இன்னைக்கு டேட்டாலையும் மார்க்கெட் வந்து கீழே வருமா அப்படின்னா வரலாம். டேட்டா நெகட்டிவாக வந்தால் வரத்துக்கு சான்சஸ் இருக்கு. வந்தாலும் மார்க்கெட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இம்மிடியட்டா அதிகபட்சம் இந்த டிமாண்ட் ஏரியா வரைக்கும் வரும். திருப்பி மார்க்கெட்டை மேலே ஏற்றி நிறுத்திக்குவாங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக் எண்டுக்குள்ள மார்க்கெட் கண்டிப்பாக ஒரு புல்லிஷ் மூல தான் இருக்கும். எப்படி பார்த்தாலும் 105 பிரேக் பண்ணாம 110 111 அல்லது 105 இந்த லெவல்ல தான் மார்க்கெட் இருக்கும். ஸோ இந்த டாப்பர்லையும் இந்த பாட்டத்துக்குள்ள தான் மார்க்கெட்டை நிறுத்தி வைப்பாங்க ட்ரம்ப் பதவி எடுக்கிற வரைக்கும். ஓகே, ஸோ ட்ரம்ப் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல பேசும் பொழுது நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய ரிப்போர்ட்ஸ் நிறையா வருது. அவர் வந்து இந்த வரி வந்து சட்டமாக்கணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பொருளாதார எமர்ஜென்சி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய எகெயின்ஸ்ட் கண்ட்ரீஸ்க்கும் அலையன்ஸ் கண்ட்ரீஸ்க்கும் கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி அறிக்கையெல்லாம் வந்து மார்க்கெட்டை டாலர் இண்டெக்ஸை அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு இருக்கு மேலே. ரெண்டாவது நமக்கு வந்து நான் ஃபார்ம் பேரோல் என்ன பண்ணும். நான் ஃபார்ம் பேரோல் வந்து இது வரைக்கும் வந்த ஒரு டேட்டாஸ், லாஸ்ட் நம்ம எப்பயுமே ஒரு 15 டேட்டாஸ் மெயினாக எடுத்து பார்ப்போம். ஜாப் சேலஞ்சர் ஜாப் கட், அதுக்கப்புறம் கன்சியூமர் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஎஸ்எம் சர்வீஸ், ஐஎஸ்எம் மேனுஃபேக்சரிங், ஜாப் ஓப்பனிங், நான் ஃபார்ம் எம்ப்ளாய்மெண்ட், ஜிடிபி, கன்சியூமர் கான்ஃபிடன்ஸ், ரீட்டைல் சேல்ஸ், அதுக்கப்புறம் பிசிஇ, அதுக்கப்புறம் இன்ஃப்ளேஷன் ரேட்டு, வாரம் வரக்கூடிய இனிஷியல் ஜாப்லெஸ் கிளைம், லாஸ்டா வந்த நான் ஃபார்ம் பேரோலுடைய இது எல்லாமே பார்க்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஓரளவு பாசிட்டிவ் டேட்டா தான் வந்து பஞ்ச் ஆயிடுக்கு. கூல்டவுனாக தான் இருக்கே தவிர நெகட்டிவ் வரல. கிட்டத்தட்ட 10 டேட்டா நமக்கு வந்து பாசிட்டிவ் டேட்டாஸ் தான் பஞ்ச் ஆயிடுக்கு. ஒரு டேட்டாஸ் நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டேட்டாஸ் நெகட்டிவ் வந்திருக்கு. அண்ட் நியூட்ரலைஸ்டா இன்னும் பெரிய மூவ்மெண்ட் இல்லை அப்படிங்கிற டேட்டாஸ் ஒன்று இருக்கு. அப்போ இந்த முறை பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் அது கண்டிப்பாக டேட்டாவா பாசிட்டிவாக வரதுக்கான சோர்ஸ் தான் அதிகமாக இருக்கு. ஸோ நீங்கள் போய் அந்த கேலண்டரில் செக் பண்ணலாம். அந்த கேலண்டர் தான் பார்க்கணுமா, ஃபாரெக்ஸ் ஃபேக்டரி தான் பார்க்கணுமா? இல்லை, நாங்கள் காமனாக காட்டுறதுனால அதில் காட்டுறோம். நீங்கள் வேற எந்த எக்கனாமிக் கேலண்டர் இருந்தாலும், நீங்கள் ட்ரேடிங் வியூவில் பார்க்குறேன் அதுலேயே எக்கனாமிக் கேலண்டர் இருக்கு, இல்லை உங்கள் புரோக்கர் ஏதாவது ப்ரொடியூஸ் பண்ணுற எக்கனாமிக் கேலண்டருக்கு எதில் வேணாலும் பார்த்துக்குங்க. டேட்டாஸ் அங்கே தான் வரும். இந்த ரிவைஸ் டேட்டாவும் பார்க்கணும், ஹவர்லி ஏர்னிங்ஸும் பார்க்கணும். ஓகேங்களா, அதெல்லாம் சேர்ந்து தான் வரும்.
டாலர் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒன் மோர் புஷ் அப்சைட் அப்படிங்கிறது இருக்கு. அதுக்கப்புறம் அப்படின்னா மார்க்கெட்ல பெரிய ரேலி இருக்குமானா இருக்காது. கண்டிப்பாக மார்க்கெட் கீழே இறங்க ஆரம்பிக்கும். ஆனா ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. நமக்கு இந்த மந்தோடைய எண்டில் பார்த்தீங்கன்னா டாலர் இண்டெக்ஸ் கண்டிப்பாக கீழே இறங்கிரும். அதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப ஹையராகத்தான் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யூஎஸ் ஆயில். ஸோ யூஎஸ் ஆயில் பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து மார்க்கெட் ஸ்டக் ஆயிருக்கு. பிகாஸ் இந்த ரெசிஸ்டன்ஸை போய் மீட் பண்ணியிருக்கு. கண்டிப்பாக இந்த ஹையை பிரேக் பண்ணும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இன்னைக்கு மார்க்கெட் இப்படி இருந்தால் கூட நெக்ஸ்ட் இப்படி கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் புஷ் பண்ணும். ஸோ இது வந்து ஒரு ரேலியாக அப்படி வரும். வந்துட்டு இங்கே வந்து ஒரு கரெக்ஷன் ஃப்ரேம் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் இந்த பெரிய ரேலி எடுக்கும். டைரக்டா மார்க்கெட் இங்க இருந்து ஒரு பெரிய ரேலி எடுக்குமானா எடுக்காது. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு கரெக்ஷன் இருக்கு. ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன், அதுக்கப்புறம் ஒரு லாங் டேர்ம் கரெக்ஷன், அதுக்கப்புறம் தான் ஒரு லாங் பை அப்படிங்கிறது இருக்கும் ஆஸ் பர். ஸோ என்ன எதிர்பார்க்கலாம்னா ஒரு செல் செட்டப் கிடைக்கும் போது செல் சைடில் போகிறது பெட்டராக இருக்கும். இப்போ பையில் இருக்கு. பட் ஆனால் நமக்கு மண்டே மார்க்கெட்டில் செல் செட்டப் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். நம்ம வந்து வீக்லி ஃபோர்காஸ்ட்ல அப்டேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சில்வர். சில்வர் பொறுத்த வரைக்கும் எங்களுடைய பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் சேனல் பிரேக் ஆனால் மட்டும்தான், க்ளோஸ் பண்ணி நின்னால் மட்டும்தான் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் மேலே போகும். ஸோ இப்போ அங்கே மேலே போயிட்டு கண்டிப்பாக ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வரும்போது நம்ம இங்கே செக் பண்ணி பை எடுக்கலாம். இது ரேலி ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். எப்படினாலும் மார்க்கெட் பை நான் இங்கே போட்டிருக்க அந்த நம்மளுடைய டெலகிராமில் கூட பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் போட்டிருப்போம். ஸோ மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளே மாட்டினால தான் மார்க்கெட் மூவ்மெண்ட் நடக்க முடியல. மார்க்கெட் அப்படியே ஹோல்ட் ஆகி நின்றுட்டு இருக்கு. பெரிய ரேலிலாம் இல்லை. பார்த்தீங்கன்னா ரொம்ப மார்க்கெட் சைட்வேஸில் இருக்கு. எங்கள் எக்ஸ்பெக்டேஷன் கரெக்டாக இருந்தால் நெக்ஸ்ட் வீக் அப்படிங்கிறது வந்து சில்வர் வந்து ரொம்ப ஸ்லோவான மூவ்மெண்ட்டாக இருக்கும். அதாவது செல் சைடில் மார்க்கெட் திரும்புது அப்படின்னு பேசுவோம். செல் சைடில் மார்க்கெட் திரும்பினால் சில்வர் மெதுவாக தான் இறங்கும். கோல்டு நல்ல பெருசா இறங்கும். ஒருவேளை மார்க்கெட் வந்து பை சைட்லயே போகுது, நம்ம அந்த கெஸ் பண்றது இப்படி மேல உடைச்சு போகுதுன்னா அப்ப சில்வருடைய ரேலிங்கிறது பெருசா இருக்கும். கோல்டு ரேலி கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். பார்ப்போம், இது நடக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. கண்டிப்பா வீக்லி ஃபோர்காஸ்ட்ல நாங்கள் அப்டேட் பண்றோம். இதை பத்தி டீட்டெயில்டா அப்டேட் பண்றோம். ஸோ சில்வர் பொறுத்த வரைக்கும் இதுதான். மார்க்கெட் இந்த இடத்துல பவர் இருக்கா அப்படின்னா இல்லை, கொஞ்சம் கம்மி தான். ஸோ இது பிரேக் பண்ணணும். அப்புறம் ரீட்ரேஸ்மெண்ட் இந்த ரேஞ்சுக்குள்ள வந்தா கூட மார்க்கெட்ல ரேலி இருக்கும். இங்கிருந்தே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா ரேலி ஆகுமானா அதுக்கு சந்தேகம் தான், வாய்ப்பு கம்மியாக தான் இருக்கும். ஸோ சேனல் பிரேக் ஆகிற வரைக்கும் கண்டிப்பா வெயிட் பண்ணுங்க. கோல்டு. ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வீக்குள்ள போயிட்டோம் அப்படின்னோம்னா பாருங்க, மார்க்கெட் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணனால ஒரு கரெக்ஷன் வந்துட்டு இருக்கு. இது ட்ரெண்டிங் செல் கிடையாது. ஓகே, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா இந்த மாதிரி ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் வந்து மேலே போகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். மார்க்கெட்ல இந்த 470 வரைக்கும் மார்க்கெட் வந்துட்டு இங்க இருந்து மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனா மார்க்கெட் வந்து கொஞ்சம் லேசியா தான் மார்க்கெட் இருக்கு இப்போதைக்கு. ஸோ ஒரு டே ஃப்ரேம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லா கிளீனா பார்க்கலாம். இந்த டே ஓகே, இங்க இப்போ ஃபார்ம் ஆயிட்டு இருக்கிற இந்த டேஸ் வந்து அவ்வளோ ஹெல்த்தியான டேஸ் கிடையாது. பார்த்தீங்கன்னா மேலே போகுது, டக்குனு கீழே வருது, மேலே போகுது, டக்குனு கீழே வருது, மேலே போகுது, டக்குனு கீழே வருது, மேலே போகுது, டக்குனு கீழே வருது. லேசி மூவ்மெண்ட் தான், ட்ரெண்டிங் மூவ்மெண்ட் கிடையாது. ஓகே, ஸோ இப்போ மார்க்கெட் வந்து இந்த டாப் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட மார்க்கெட் வந்து மீட் பண்ணுது. ஸோ இங்கிருந்து என்ன நடக்கலாம் அப்படின்னா ஒரு செல் நடக்கலாம். ஆனால் இப்போதைக்கு மார்க்கெட்ல என்ன பொசிஷன் இருக்குன்னா பை பொசிஷன் தான் இருக்கு. அதுல எந்த மாற்றமும் இல்லை. இன்னும் கொஞ்சம் மேலே போகலாம், மேலே போக வாய்ப்பு உண்டு. மேலே போயிட்டு எனி செல் செட்டப் நமக்கு வந்து மார்க்கெட்ல செல் எடுக்கிறது பெட்டரா இருக்கும். நீங்க நான் ஃபார்ம் பேரோல்ல என்ன பக்கம் எந்த பக்கம் இருக்கும், ரெண்டு சைடு அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். கண்டிப்பா இந்த மார்க்கெட்டுடைய இந்த லோ அப்படிங்கிறது வந்து மார்க்கெட்ல அடிக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கும். இந்த பாட்டம் வந்து பிரேக் பண்ண வாய்ப்பு இருக்கும். இப்போ ஹை பிரேக் ஆகுது அப்படின்னா அஃப்கோர்ஸ் பிரேக் ஆச்சு, பட் நிற்க முடியல, மார்க்கெட்னால நிற்க முடியல. ஒரு 4 ஹவர்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 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 சப்போர்ட் லெவல் தான் நம்ம வந்து அதிகமாக எடுத்திருக்கோம். ஓகே, இந்த சப்போர்ட், இந்த சப்போர்ட், இந்த சப்போர்ட். இப்போ இது இப்போ பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் கனெக்ஷன் வரும். எப்படி இப்படி வரும். இந்த சேனல் இப்போ கிடைச்சிருக்கு. அப்போ நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சேனலுடைய டாப்ல இருக்கிறோம். ஓகே, இது பிரேக் பண்ணிட்டா
இது வந்து கன்ஃபார்மாக எடுத்துக்கலாமானா இல்லை. இது வந்து ஒரு அஷ்யூம் தான். கீழே இருக்கிறது தான் நமக்கு ஸ்ட்ராங்கஸ்ட் பாயிண்ட். மேலே இருக்கிறது ஒரு ஷேடோவில் கூட போயிட்டு ரிட்டர்ன் வரலாம். வந்துட்டா இந்த மாதிரி நடந்தால் இங்கேருந்து மார்க்கெட் என்ன ஆகுனா ஃபால் ஆகிறதுக்கான பாசிபிள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம பை சைடு போல செல் சைடே கொஞ்சம் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஒருவேளை இந்த லைன் வந்து நமக்கு பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய 700 அப்படிங்கிற லைனுக்கு தான் மார்க்கெட் போகும். ஓகே, ஸோ இப்போ இருக்கிறதே ரெசிஸ்டன்ஸ் லெவல் தான். இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் தான். இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் மார்க்கெட் திரும்பணும். திரும்பிச்சு அப்படின்னா நமக்கு கீழே வரத்துக்கு சான்சஸ் உண்டு. இல்லை எனக்கு பை ரேலி தான் இருக்குது, எனக்கு பை கிளியராக இருக்குது அப்படின்னா நீங்கள் பை சைடு போங்க. இப்போ வரைக்கும் மார்க்கெட் பை சைடில் தான் இருக்குது. ஸோ ஒரு 1 ஹவர்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து பை சைடில் தான் போயிட்டுருக்கு. நம்ம 30 மினிட்ஸில் பார்த்துருந்தோம். 30 மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல பார்த்துருந்தோம். மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்ச் ஃபேஸ்க்குள்ளே இருக்குது. லைவ் மார்க்கெட்டில் பார்த்துருந்தோம். ஸோ இது என்ன ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் அழகாக இதை பிரேக் பண்ணிட்டு இப்போ ட்ரெண்டிங் ஃபேஸ்க்குள்ளே மார்க்கெட் போயிட்டுருக்கு. ரைட், இப்போ இந்த ட்ரெண்டிங் ஃபேஸ்க்குள்ளே மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹைஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. இது ஒரு வீக்னஸ். ஓகே, கண்டிப்பாக இந்த ஹை பிரேக் ஆகும். ஒரு 680 அப்படிங்கிற லெவல் நமக்கு போக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எபோவ் 680க்கு மேலே போயிட்டு எனி செல் செட்டப் கிடைச்சா நாங்கள் இந்த இடத்துல செல் ட்ரை பண்ணுவோம். எனி செல் செட்டப் கிடைச்சா செல் ட்ரை பண்ணுவோம். இல்லை எதுவுமே கிடைக்கல, மார்க்கெட் வந்து டக்குன்னு மேலே அதுக்கு மேலேயும் போனால் கூட வெயிட் பண்ணி கீழே இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறது பிரேக் ஆகுதா அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் நல்லா கிளீனாக பிரேக் ஆகி நமக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த மல்டி சப்போர்ட் லெவல் ஒரு 68க்கு கீழே மார்க்கெட் வந்து நல்லா பிரேக் அவுட் பண்ணும். பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா அப்புறம் நமக்கு மார்க்கெட்டில் அப்படி மேலே போயிட்டு கீழே ட்ராப் ஆக சான்சஸ் இருக்கும். சரி, இப்போ நம்ம எதிர்பார்க்குற எந்த செட்டப்பும் நடக்கல அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா வெயிட் பண்ணுவோம். மண்டே மார்க்கெட்டில் என்ட்ரி எடுத்துக்குவோம். ஏன்னா இது நியூஸ்க்கு ரிலேட்டடாக நடக்க சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ரிலேட் பண்ணி பார்க்க முடியாது. நமக்கு இந்த மார்க்கெட் மேக்சிமம் எது வரைக்கும் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த பாட்டம் சப்போர்ட் வரைக்கும் வரத்துக்கு சான்சஸ் இருக்கும். ஓகே, ஸோ ஒரே பாஸில் வருமா அப்படின்னா வரவே வராது. கண்டிப்பாக இறங்கி கன்சால்டேட் ஆகி திருப்பி இறங்கும். ஸோ இந்த கன்சால்டேஷனில் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 8 ரெண்டு பக்கமும் மார்க்கெட் உடையுது, மேலேயும் உடையுது கீழேயும் உடையுது அப்படின்னா ஒரு 8:30 வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு போங்க. ஓவர் நைட் பொசிஷன்ஸ் எடுக்கவே எடுக்காதீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சாட்டர்டே சண்டே வருது. ஸோ மண்டே மார்க்கெட்டில் அப்டவுன்ஸ் நடக்கும் வாய்ப்புகள் இருக்கும். அதனால ஓவர் நைட் பொசிஷனாக எடுக்க வேணாம். ஸ்டாப் லாஸ் வச்சு என்ட்ரி எடுக்க ட்ரை பண்ணுங்க. செல் சைடு கிடைத்தால், செல் சைடு ஆக்டிவேட் ஆனால், செல் சைடு மினிமம் உடைக்கணும் அப்படின்னாவே நமக்கு மார்க்கெட் 68 பிரேக் பண்ணணும். 2668 அப்படிங்கிற அந்த சப்போர்ட் லெவல் பிரேக் ஆனால் நமக்கு மார்க்கெட் கண்டிப்பாக செல் சைடு வரத்துக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ 68 பிரேக் பண்ணாமல் அது வரைக்கும் ஒரு செல் வருது அப்படின்னா அது செல்லாக நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. இதுவே எபோவ் 80 680க்கு மேலே மார்க்கெட் போய் ஹோல்ட் ஆகி நின்றுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அங்கே ஏதாவது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா தாராளமாக ஸ்டாப் லாஸ் ஸ்டாப்பை வச்சும் செல் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ சேஃபாக ட்ரேட் பண்ணுங்க. டேட்டாவை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் டிசிஷன் எடுத்து உள்ளே போங்க. தேங்க்யூ.